பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. وقال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلمناه صنعة لبوس لكم لتحصنكم من بأسكم فهل أنتم شاكرون صدق الله العلي العظيم. உங்கள் போரில் ஏற்படும் காயங்களிலிருந்து உங்களை காப்பதற்காக உங்களுக்குரிய கவச ஆடை தயாரிக்கும் தொழிலை அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். எனவே நீங்கள் நன்றி செலுத்துவோராக இருப்பீர்களாக என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்ன வேலை என்று சொன்ன, கவச உடை அணிவது, கவச உடை தயாரிப்பது அவருடைய வேலை. ஒவ்வொரு நபிமார்களும் இந்த உலகத்தில் சும்மா இருக்கல, அவங்களோட சொந்த உழைப்பில் அவர் வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் உழைக்காமல் வாழ்ந்ததில்லை, உழைத்துதான் வாழ்ந்தார்கள். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு வேலை பார்த்திருக்கிறார்கள். அதில் ஒரு வேலை தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரும்பு தொழில், அவருடைய தொழில். இரும்பி அல்லாஹ் தஆலா எப்படி கொடுத்தானோ அவர்களுக்கு ஒரு பாக்கியம். அவருடைய கைக்கு மைதா மாவு நம்ம கையில் எப்படி இருக்கும், அதே மாதிரி அவர்களுக்கு இரும்பு அல்லாஹ் தஆலா உருக்கக்கூடிய நசீபை கொடுத்தான். அப்போ நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உருக்கு சட்டை தயாரிக்கிற தொழில். அப்போ அதுக்கு முன்னால உருக்கு சட்டை என்பது கிடையாது. அதுக்கு முன்னால உருக்கு சட்டை இருந்தால் எப்படின்னா, ஒரு அது பட்டை மாதிரி இருக்கும், அது ரொம்ப மெல்லிசா இருக்கும். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் உருக்கு சட்டை என்பது ஒரு கடினமான உருக்கு சட்டையாக தயாரித்தார்கள் என்று வரலாறு சொல்லப்படும். இந்த ஆயத்தில் நமக்கு என்ன நோக்கம் என்று சொன்னால், சொந்த உழைப்பு அவசியம். உழைக்க வேண்டும் மனிதர்கள், சோம்பேறியாக இருக்கக்கூடாது. 124,000 நபிமார்கள் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்து, அந்த நபிமார்களையெல்லாம் அல்லாஹ் தஆலா சும்மா இருக்க விடல, ஏதாவது வேலை செய்தான். அதே மாதிரி ஒரு சொந்த உழைப்பில் இருக்க வேண்டும், உழைக்க வேண்டும், சோம்பேறியாக வாழ வேண்டும் என்பது இஸ்லாம் ஒரு காலம் ஆதரிக்கவில்லை. சோம்பேறியாக இருப்பதற்கு இஸ்லாம் ஒரு காலம் அனுமதிக்கவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் எத்தனை சஹாபாக்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய யாசகம் கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், நீங்கள் சொந்தமாக தொழில் செய்யுங்கன்னு சொன்னாங்க. வறுமையில் இருந்த தோழர்களுக்கு கூட என்ன செய்தார், யாசகம் கேட்கவில்லை. சில சஹாபாக்கள் என்ன செய்தார், அது தாங்க முடியாத கஷ்டத்தினால சாப்பிட்டு தான் ஆக வேண்டும் என்ற நிலை வந்த நேரத்தில் அவர்களின் கையேந்திய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கையேந்தாதீங்க, நீங்க யாரிடமும் கையேந்தாதீர்கள். நீங்கள் கையேந்தினால் உங்களுடைய நெத்தியில ஒரு போட்டு அல்லாஹ் தஆலா ஒரு கருப்பை ஏற்படுத்துவான். ஒரு முறை நீங்க கையேந்தினா, யாரும் அன்பளிப்பா கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு இல்லை, அன்பளிப்பு வாங்கிட்டு போகலாம், அன்பளிப்பு வாங்கலாம், சாப்பிடலாம், பண்ணலாம். ஆனால் நாம் என்ன செய்ய, அந்த கையேந்தக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லைங்களா, ஒருவர் யாரிடமாவது கையேந்தினால் வறுமையின் வாசல் அல்லாஹ் தஆலா திறந்து விடுவான். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். வறுமையின் வாசல் அல்லாஹ் தஆலா திறந்து விடுவானா? கையேந்த வறுமை தான். நினைச்சோம் நாம் என்ன செய்வோம், நம்ம கேட்க நம்மள்கிட்ட என்ன செய்ய ஏறிக்கிட்டு தானே இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் கேட்க வாய்ப்பு ஏற்படுத்துறான் அல்லவா, வாய்ப்பு மறுபடி வருதா இல்லைங்களா? வறுமையின் வாசல் அல்லாஹ் தஆலா திறந்து விட்டு கொண்டே இருப்பான். இருக்கிறத வச்சு போதுமாக்கி கொள்ள வேண்டும். நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன கொடுத்தானோ அதை வச்சு நாம் என்ன போதுமாக்கி கொள்ள வேண்டும். கடன் வாங்குற அது கொடுக்க, அது வேற பிரச்சனை. ஒரு ஆள் அன்பளிப்பா நம்மள்கிட்ட தாராங்க, அதை வாங்கி நம்ம பயன்பட தப்பு இல்லை. நாமளா கேட்கக்கூடாது. இதுல இன்னொரு விஷயத்தை வழங்கிக்கணும். ஒரு ஆள்கிட்ட நாம கேட்கக்கூடாது, ஆனால் அவருடைய சூழல் அறிஞ்சு நாம கொடுக்கணும்.
அவரோட சூழ்நிலை அறிஞ்சு வாசலில் ஒரு ஆள் நிற்கிறாங்க, யாசகம் கேட்குறாங்க, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுதாமா இருக்கும். அம்மசாயில பலா தன்கர், உங்களுடைய யாசகம் கேட்குற நீங்கள் விரட்டாதீங்கன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லித்தாரான். அப்போ நம்மள்ட்ட வந்து கேட்குறவங்கள்ட்ட நமக்கு கொடுக்குற விரட்டி விடக்கூடாது, கொடுக்காம விரட்டி விடக்கூடாது. ஏன்னா உழைச்சி சாப்பிடலையா அப்படிலாம் கேட்கக்கூடாது, அவங்களை விரட்டக்கூடாது. கேட்குறவங்கள்ட்ட கொடுக்க விட, ஆனால் நாம கேட்கக்கூடாது. மார்க் என்ன செய்ய, கேட்கக்கூடாது. கேட்டா கொடுக்கணும், கேட்டா என்ன செய்யணும், கொடுத்துடணும். ஆனா கேட்காம இருக்குதான் மேன்மையானது. ஒரு மனிதன் தன்னுடைய வறுமையின் காரணத்தினால் அவருடைய கையேந்தினால் ஒரு கருப்பு முகத்தில் கரும்புள்ளியோடு எழுப்பப்படுவான். அவன் கேட்க கேட்க அந்த கரும்புள்ளி அதிகமாகி கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சஹாபி வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது, யா ரசூலல்லாஹ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதாவது கொடுத்து உதவுங்களேன். அப்போ கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, ஒரு கோடாரி வாங்கிட்டு வர சொல்லி அந்த கோடாரியை அதுக்கு என்ன செய்றாங்க, பிடிமாட்டி கொடுத்தாங்க. அதுக்கு பிடிமாட்டி கொடுத்து, போ இதை வச்சு நீ என்ன செஞ்சுக்க, மரத்தை வெட்டி பொழைச்சிக்க, யார்கிட்டையும் கையேந்தாதீங்க, மரத்தை வெட்டி பொழைச்சிக்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு அந்த கோடாரியில காம்பு வச்சு கொடுத்து, கைப்பிடி வச்சு கொடுத்து நீங்க உலக்கி கற்றுக் கொடுத்தார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபியை பார்த்து தான் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், நீங்க மக்களிடம் கேட்க கேட்க முகத்துல கரும்புள்ளி அதிகமாகிக் கொண்டிருக்கும், மறுமை நாளில் நீங்க எழுப்பப்படுகின்ற பொழுது முகம் கருப்பிடித்த நிலையில் எழுப்பப்படுவீர்கள், அதனால் யார்கிட்டையும் கேட்காதீங்க என்றார்கள். ஹஸரத் அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவர்களிட வறுமையில உணர்ந்தவர்கள் யாரா இருக்க முடியுமா? கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பம் வறுமையில் இருந்தது போன்று உலகத்தில் வேற எந்த ஒரு குடும்பம் இருந்தது கிடையாது. நம்ம அதிகமா சொன்னது தானே, ஒரு மாதம் பார்ப்போம், 2 மாசம் பார்ப்போம், 3 மாசம் பார்ப்போம், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் அடுப்பு எரியாதுங்க. இன்னைக்கு எந்த வீட்டில் அடுப்பு எரியாம இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாள் அடுப்பு எரியாம, வறுமையினால அடுப்பு எரியாம இருக்குன்னு சொல்லுங்க. அடுப்பு எரியாம இருக்கும், ஏன்னா விருதுனால, இந்த கல்யாண விருது இருந்துச்சுன்னா, வருஷ விருது இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அடுப்பு எரியாம இருக்கு. அதை நம்ம பேச வரல. வறுமையினால அடுப்பு எரியாம எந்த வீடு இருக்குது? எந்த வீடு பொழப்பு போயிருக்கு, ஒரு நாள் திரும்பி இருக்கு, வறுமையினால அந்த வீட்டில் அடுப்பு எரியலன்னு சொல்லி. அப்படியே எரியாம இருந்தா ஒரு நாள் 2 நாள் எரியாம இருக்கும். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட குடும்பத்தில் போல, அவங்க வீட்டில் போல 3 மாசம் அடுப்பு எரியாம எந்த வீடு இருக்கும்? காட்ட முடியுமா? இந்த உலகத்தில் இப்போ காட்ட முடியுமா? அப்பதான் கேட்டாங்க, 3 மாசம் நீங்க எப்படி சாப்பிட்டீங்க, எப்படி வாழ்ந்தீங்க? 3 மாசம் நீங்க எப்படி சாப்பிட்டீங்க, எப்படி வாழ்ந்தீங்க? ரசூலை குடும்பத்தை பத்தி கேட்டார்கள் ஒரு சஹாபி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மனைவி, இந்த உம்மத்துக்கு தாய்மார்கள் ஒரு தாயாகி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, எங்களுக்கு 2 பொருள் கருப்பு பொருள், ஒன்று தண்ணி, பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் கிடைக்கும், பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கிடுவோம். பேரிச்சம்பழம் கிடைக்காத நேரத்தில் தண்ணி குடிச்சு நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய முறையை கழித்துக் கொள்வோம். 3 மாசம் பேரிச்சம்பழத்தை வைத்தும் தண்ணீரை வைத்தும், பேரிச்சம்பழம் இல்லாத தண்ணீரை வைத்தும் ரசூலுடைய குடும்பம் கழிந்திருக்கிறது என்று சொன்னால் அவள் யாரிடமும் கையேந்தது கிடையாது. ரசூல் யாருடைய வீட்டு வாசலும் போய் நின்றது கிடையாது. இப்ப யாருகிட்ட நம்ம கையேந்தக்கூடாது, யாருடைய எந்த நிலையில் நம்ம கையை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை தன்னிறைவாக ஆக்கி அருள் புரிவானாக. யாருடைய வாசல் நிற்காத அளவுக்கு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. மூமீன்கள் அனைவரும் அல்லாஹ் தஆலா செல்வ சீமானாக வாழக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக. யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் சிரமங்கள் இருக்கிறதோ அந்த சிரமங்கள் இருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. அருமையானவர்கள், அதே நேரத்தில் யாராவது கேட்டால் நம்மளால முடிஞ்சா கொடுக்கணும். ஒரு ஆள் வந்து கேட்டால் நம்மளால முடிஞ்சா கொடுத்துடணும். சூழ்நிலை பார்ப்போம், அவர் எப்படி கேட்கிறாரா என்னக்கா நமக்கு தெரியுமா இல்லைங்களா? ஆனால் நம்ம ஏமாளியாக இருந்துடக்கூடாது. மார்க் அதுவும் சொல்கிறா இல்லைங்களா, நம்ம ஏமாளியாக இருக்கிறோம், கேட்கமெல்லாம் கொடுக்குறோன்னு சொன்னால் நம்ம ஏமாளியாக ஆயிருமா இல்லைங்களா? அந்த ஏமாளியாக இருக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு அல்லாஹ்வுல கொடுத்துருக்கிறான், நமக்கு ஒரு அந்த சிந்தியக்கூடிய நம்ம தன்மை கொடுத்துருக்கிறான், எந்த நாளில் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்ய யோசிக்க வேண்டும், அதன்படி நம்ம செயல்பட வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்யும் நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ
ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.